ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். ஒரு சூப்பர் டாபிக் இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மள மாதிரியே ஸ்டாக்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு டவுட்டு என்ன டவுட்டு அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஃப்ளட்ஜ் அப்படி சொல்கிறாங்களே அந்த விஷயத்தை பண்ணலாமான்னு கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், எனக்கு அதை பற்றி தெரியாது மாப்பிள்ள, என்ன பண்ணலாம் அப்படின்னா வேணா எல்லாம் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கடைசி நானும் அந்த ஃப்ளட்ஜ் ஆப்ஷன் போய் பார்த்தேன், போய் என்ன அப்படிங்கிறத. நம்ம ஸ்டாக்லேயும் ஃப்ளட்ஜ் காமிக்குதுங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆப்பில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளட்ஜ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா 0.24% உங்களுக்கு சார்ஜ் எடுப்பாங்க. அது உங்களுக்கு காமிக்குது. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ எடுத்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளட்ஜ் போயிடலான்னு காமிக்குது உங்களுக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 2 lakh போர்ட்ஃபோலியோ. இது வந்து ஒரு 4 ஸ்டாக் மட்டும் நம்ம இதில் எடுக்கணும்னு சொல்லிச்சு. ஏன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் 10/10 அப்படியே உங்களுக்கு ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நீங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி 47 ஷேர்ஸ் இப்போ ஐடிஸ் வச்சுருக்கீங்கன்னா 47 வேணாம், எனக்கு ஒரு 10 ஸ்டாக் மட்டும் ஃப்ளெட்ஜ் பண்ணால் போதும், ஒரு 4,000 rupees மட்டும் ஃப்ளெட்ஜ் பண்ண அமௌண்ட் கிடச்சா போதும்னு நினைக்கிறவங்க இது பண்ணிக்கலாம். ஆனால் வந்து என்னை பொறுத்த மட்டுங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிஸ்கியான விஷயந்தான். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேணாம். வேறு வெளில அரேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஸ்டாக்கு ஃப்ளெட்ஜ் பண்ணி திரும்பி ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது பெனிஃபிட் ஆகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணாதீங்க. பண்ணுங்கள், பண்ண பிறகு நல்லது. சப்போஸ் சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஸ்டாக் ஃப்ளெட்ஜ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். என் நண்பருக்கு அதான் அட்வைஸ் சொன்னவருக்கு, நான் ஃப்ளெட்ஜ் பண்ணணும்னு சொன்னவர்கிட்ட. அவர் அதை கேட்டுக்கிட்டே ஃப்ளெட்ஜ் பண்ணணும்னு சொன்னா அப்படின்ட்டு.